உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு, ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. அனுரக் கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம், பதவி விலகும் முக்கிய நபர். ஊழல் குற்றச்சாட்டு, இலங்கையிலும் அதானி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதா? வைத்தியசாலை கழிப்பறையை சுத்தம் செய்தாரா சுகாதார அமைச்சர்? வெளியான உண்மை தகவல். பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு மன்னிப்பு கோரிய அர்ஜுனா. மக்களை தூற்றிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. மாதாந்த அடிப்படையில் 3000 மெட்ரிக் டன் எரிவாயுவை தேவையுடைய வீடுகளுக்கு விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் ஜனாதிபதி குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார். சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாப்ஸ் எரிவாயுவுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் 7500 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 9000 மெட்ரிக் டன் எரிவாயுவை லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அடுத்த 3 மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார். நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கட்சிக்காக நீண்ட காலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாகவும் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டெல்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என்று சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதானி குடும்பத்தின் மீதான 2200 கோடி ஊழல் குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்தியதை அடுத்து அதானி நிறுவனத்துடன் செய்து கொண்டு 6200 கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கென்ய ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசும் ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிசீலனை செய்து வருவதாகவும் இந்த நேரத்திலும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் உத்தரவை அவர் பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் 484 மெகாவாட்ஸ் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மேற்கொள்ளப்பட இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டம் குறித்த வழக்கு ஏற்கனவே இலங்கை உச்சநீதிமன்றில் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி வற்புறுத்தியதால் இந்த திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் கழிப்பறையை சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதேச கழிப்பறையை சுத்தம் செய்தார் என்று சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் உண்மைத்தன்மை குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி நிறுவியதன் பின்னர் அதன் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்து சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக சுகாதார அமைச்சர் கண்டி தேசிய வைத்தியசாலையின் கழிப்பறையை சுத்தம் செய்தார் என்று சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. கண்டி வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் 43ஆம் இலக்க நோயாளர் விடுதிக்கு சென்றபோது கழிப்பறை மோசமாக காணப்பட்டதனை அவதானித்து அதனை சுத்தம் செய்தார் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. வைத்தியசாலையின் பணிப்பாளர் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் சுகாதார அமைச்சரின் செயல்பாட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் என்றும் கூறப்பட்டது. எனினும் குறித்த தினத்தில் சுகாதார அமைச்சர் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தரவில்லை என்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி முற்று முழுவதிலும் பொய்யான செய்தி என்றும் 43ஆம் இலக்க நோயாளர் விடுதி கண்டி தேசிய வைத்தியசாலையில் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சும் தகவல் வெளியிட்டுள்ளது. சுகாதார அமைச்சரின் விஜயம் தொடர்பில் வெளியான தகவல் போலியானது என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக மன்னிப்பு கோருவதாக யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். சிங்கள யூடியூப் நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்ட போது அர்ஜுனா இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்கொலைத்தனமாக நடந்து கொள்ளும் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து குழப்பம் விளைவித்த சமயத்தில் அர்ஜுனா பேஸ்புக் நேரலையில் அதனை வெளியிட்டு தமிழன்டா என்று குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா டொரண்டோவில் தெற்காசிய சமூகத்தை தோற்றும் வகையில் அச்சுறுத்தல் விடுத்த நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். குறித்த நபர் கத்தியுடன் தெற்காசிய சமூகத்தவர்களை அச்சுறுத்தினார் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்து குற்ற செயலுடன் தொடர்புடைய நபரை போலீசார் தேடி வருவதாகவும் அந்த நபரின் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். டொரண்டோ மேற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளானவர்கள் போலீசார் சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சில இடங்களில் குறித்த நபர் இவ்வாறு தெற்காசிய சமூகத்தை வெறுப்புணர்வு அடிப்படையில் கடுஞ்சொற்களால் பேசியதாகவும் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு, ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. அனுரக் கட்சிக்குள் ஏற்பட உள்ள பாரிய மாற்றம், பதவி விலகும் முக்கிய நபர். ஊழல் குற்றச்சாட்டு, இலங்கையிலும் அதானி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதா? வைத்தியசாலை கழிப்பறையை சுத்தம் செய்தாரா சுகாதார அமைச்சர்? வெளியான உண்மை தகவல். பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு மன்னிப்பு கோரிய அர்ஜுனா. மக்களை தூற்றிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.